குந்தியின் மைந்தனே, பூதங்கள் எல்லாம் கல்பங்களின் முடிவில் என்னுடைய பிரகிருதியை அடைகின்றன. அவற்றை கல்பத்தின் ஆரம்பத்தில் மீண்டும் நான் தோன்ற செய்கிறேன். பிரம்மாவின் ஒரு பகல் கல்பம் எனப்படுகிறது. பிரம்மாவுடைய ஒரு பகல்ங்கிறது கல்பம். பிரகிருதி பகவானுடைய சக்தி. இயல்பின் ஆற்றலினால் தன் விஷம் இழந்த, இயல்போட ஆற்றலால் தன் வசம் இழந்த இந்த அனைத்து உயிர் தொகுதிகளையும் திரும்ப திரும்ப எனது பிரகிருதியை ஏற்றுக்கொண்டு அவரவர் வினைக்கேற்றவாறு படைக்கிறேன். என்னுடைய ஆற்றலால் திரும்ப திரும்ப படைக்கிறேன். அர்ஜுனா, இந்த கர்மங்களில் பற்றில்லாமல் ஒதுங்கியவனை போன்றும் இருக்கின்ற பரமாத்மனாகிய என்னை அந்த செயல்கள் பந்தப்படுத்துவதில்லை. படைத்தல், காத்தல், அழித்தல் பகவானின் கர்மங்கள். அந்த செயல்களிலோ அதன் பலன்களிலோ அவருக்கு எந்தவித ஈடுபாடும் கிடையாது. பகவானிடம் கர்த்தா என்கின்ற அபிமானம் இல்லாமையால் தான் அவர் ஒதுங்கியவர் போல இருக்கார். அவருக்கு செய்யக்கூடிய செயலில் எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. நான் தான் செய்கிறேன்னு அந்த எண்ணம் அவருக்கு அபிமானம் கிடையாது. குந்தியின் மகனே, தலைவனான எனது கண்காணிப்பில் பிரகிருதியானது அசைவன அசையாதவன இவற்றோடு கூடிய உலகம் அனைத்தையும் தோற்றுவிக்கிறது. இந்த காரணத்தால் தான் சம்சார சக்கரம் சுழன்று தினம் நம்மளால் பார்க்க முடியுது, சுழன்றுக்கிட்டே இருக்கு. இவ்விதம் உலக நடைமுறைக்கும் தமக்கும் உள்ள தொடர்பு எத்தகையது என்பதை பல இடங்களில் பகவான் தெளிவாக சொல்கிறார். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மேலான இயல்பை அறியாதவர்களான அறிவியலிகள், அறிவியலினா முட்டாள்கள், ஒரு மானிட உடம்பு எடுத்தவன் என்று என்னை அவமதிக்கின்றனர். பகவானுடைய மகிமை அறியாதவர்கள் அவரையும் தம்மை போல சாதாரண மனுஷன் நினைக்கிறாங்க. வீணான ஆசை உடையவர்களும் பயனற்ற செயலை செய்பவரும் கோணலறிவு உடையவர்களும் அசுரத்தன்மையையும் மோகவசப்பட்டு துன்புறும் இயல்பை அடைகிறார்கள். அதாவது வீணான ஆசை இருக்குது, பயனற்ற செயல்களை செய்கிறாங்க, கோணலறிவு, ஒரு சரியான அறிவில்லை, அசுரத்தன்மை இருக்குது, மோகவசப்பட்டு துன்புறும் இயல்பு அடைகிறாங்க. பகவான் பக்தர்களுடைய இலக்கணங்களை கூறுகிறார். ஆனால் அர்ஜுனா, தெய்வீக இயல்புடைய பெரியோர்கள் என்னை உயிர்களின் பிறப்பிடமாகவும் அழிவற்றனாகவும் அறிந்து வேறெதிலும் நாட்டம் இல்லாத மனதுடன் என்னை வழிபடுகிறார்கள். தெய்வீக இயல்புடைய பெரிய மனுஷன் என்ன பண்ணுறான்? உயிர்களின் பிறப்பிடம் தான் நான், அழிவற்ற தன்மை உடையவன் தெரிஞ்சு என்னை வழிபடுறான். யோகிகள் உறுதியான மனதுடன் என்னுடைய நாமங்களையும் குணங்களையும் புகழ்ந்தபடி என்னை அடையும் முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. வேறு எதுலேயும் அவங்களுக்கு பெருசாக நாட்டம் கிடையாது. வேறு வகையான உபாசகர்கள் பற்றியும் பகவான் சொல்கிறார். தான் வேறு நான் வேறு என்று எண்ணமில்லாது ஞான யோகிகள் என்னை வழிபட்டு வந்தாலும் மற்றும் சிலர் என்னை ஒன்றாய் வேறாய் பலவாய் வழிபட்டு வருகின்றனர். ஒருத்தர் ஒரு எண்ணமாக வழிபடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். இதுக்கப்புறம் என்னென்னா, நானே கிருது என்கின்ற வைதிக கர்மம், நானே யஜ்ஞம், நானே பித்ரு யஜ்ஞமான சிரார்த்தம், நானே ஹோம திரவியங்கள், நானே வைதிக கர்மங்களில் ஓதப்படும் மந்திரம், நானே அக்னி ஹோமம் என்கின்ற செயலும் நானே தான் அப்படின்னு பகவான் சொல்கிறார். நானே கிருது என்கின்ற வைதிக கர்மம், நானே யஜ்ஞம், நானே பித்ரு யஜ்ஞமான சிரார்த்தம், நானே ஹோம திரவியங்கள், நானே வைதிக கர்மங்களில் ஓதப்படும் மந்திரம், நானே அக்னி ஹோமம் என்கின்ற செயலும் நானே தான். கிருதுங்கிறது வேதத்தில் விதிக்கப்பட்ட ஒரு வகையான கர்மத்துடைய பெயர். ஸ்வதா அப்படின்னா பித்திருக்களை குறித்து அளிக்கப்படும் அன்னம். எல்லாமே பகவானுடைய சொரூபந்தான். ஆனால் பகவானுடைய தத்துவம் புரியாதவர்களுக்கு அவை வேறாக தோன்றும். இந்த உலகம் அனைத்தையும் தாங்குபவனும் தந்தை தாய் பாட்டனாராகவும் கர்ம பலனை கொடுப்பவனும் அறியத்தக்கவனும் தூய்மை செய்பவனும் ஓங்காரம் ரிக் சாம எதிர்வேதங்கள் ஆகியவற்றினும் நானே. பகவான் சொல்கிறார், இந்த உலகம் அனைத்தும் தாங்குபவனும் தந்தை தாய் பாட்டனாரானவனும் கர்ம பலன்களை கொடுப்பவனும் அறியத்தக்கவனும் தூய்மை செய்பவனும்
ஓங்காரம், ரிக், சாம, யஜுர் வேதங்கள் ஆகிய எல்லாமே நானே. அகில உலகமும் பகவானது உற்பத்தியானவை. அவரே மூல காரணம். ஆகவே தந்தை தாய் நான் என்று குறிப்பிடப்பட்டது.